இவங்க 2 பேரும் வந்து இதுக்குள்ள எப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. வழக்கம் போல மார்னிங் ஃபிஷ் ரூம தொறந்து உள்ள போய் ஃபிஷஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம ஏஞ்சல் ஃபிஷ்ஷோட ஃப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பொரிச்சு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஃப்ரீ ஸ்விம்மிங்ல இருக்காங்க. இந்த டைம்ல பேரண்ட் ஃபிஷஸ் ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். என்ன வீடியோ எடுக்க கூட விடாம ஃப்ரண்ட்ல வந்து சேஸ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. நம்மளோட அந்த குட்டியால பெரிய ஃபுட்ஸ் எதுவுமே எடுக்க முடியாது. அண்ட் ரொம்ப குட்டியா இருக்கணும். அதனால தான் அந்த பேபி பிரெயின் ஷிம்ப்ஸ வந்து ஃபீட் பண்ணுவோம். இத வந்து ஒரு நாளைக்கு 4 டைம் ஃபீட் பண்ணுவேன். ஏஞ்சல் ஃபிஷ்ல ரொம்ப அழகான ஒரு விஷயமே குட்டி இருக்கும்போது அது கோவப்படுறது தான். நான் ஃபுட்டு போடுறேன்னு தெரிஞ்சும் அது எவ்வளோ கோவமா என்ன விரட்டுதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்படி இந்த பேபி பிரெயின் ஷிம்ப் எல்லாம் ஹேட்ச் பண்ணுற பாட்டிலில் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் 2 பல்லி உளுந்து இறந்து கிடந்துச்சு. எனக்கு அது பார்க்குறக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது என்ன சொல்கிறது அப்படின்னு தெரில. அதை கொண்டு வெளியே ஊற்றிட்டு பாட்டிலையும் அதுக்குள்ளே இருந்து ஏர் ஸ்டோனையும் சேர்த்து குப்பையில் போட்டேன். ஒரு புது 1 லிட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு அதோட அடிப்பக்கம் அதாவது கீழ்ப்பக்கத்தை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல கொக்கி போட்டு தொங்குற மாதிரி செட் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வழக்கம் போல் ராக் சால்ட் ஆட் பண்ணிட்டேன் 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஆர்டிமே எக்ஸை ஆட் பண்ணிட்டோன்னா நம்ம ஹேச்சரி வந்து ரெடி. இன்னும் 1.5 மாதத்துக்கு நம்ம குட்டி எல்லாத்துக்குமே இதை தான் ஃபுட்டாக கொடுக்க போகிறோம். அண்ட் உங்களோட வீக்லி அப்டேட் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு எக்ஸாட்டிக் ஸ்டெயின் ஏஞ்சல் ஃபிஷ் வருது. அதுக்காக ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட் பண்ண போகிறேன். அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.